ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோ வந்து ஹீரோயினை அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி போயிருந்திருப்பான். ஆல்மோஸ்ட் கிஸ் பண்ணியிருந்திருப்பான். இருந்தாலும் என்ன நினச்சான்னு தெரியல. சாரி என்னை மன்னிச்சிரு, நான் வேணா உனக்கு பே பண்ணிடுறேனே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அவளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாயிருது. இங்கே பாரு, கொஞ்சம் மரியாதையாக பேசு. நான் வந்து பொருட்கள் எல்லாத்தையுமே தான் செல் பண்ணுவேனே தவிர என்ன கிடையாது அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போக, இவனுக்கு பார்த்தீங்கன்னா இவன் வேணுக்குனுமே சொல்லியிருக்க மாட்டான். ஒரு பதட்டத்தில் இந்த மாதிரி சொல்லியிருந்திருப்பான். இவனுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹீரோயின் பார்த்திங்கன்னா அவளோட ஹேரெல்லாம் தொடச்சிட்ருக்காளா, அப்போது ரொம்பவே ஃபீல் பண்ணுறான் அவன் அந்த மாதிரி சொன்னதுனால. சரி விடு, ஏதோ தெரியாமல் சொல்லிட்டான், அதனால இதை பெருசாலாம் நம்ம எடுத்துக்க கூடாது அப்படின்ட்டு கண்ணில் பார்த்திங்கன்னா கண்ணீர் வந்துட்டுருக்கு. ஸோ அவள் பார்த்திங்கன்னா அப்படியே தொடச்சிட்ருக்கா. மறுநாள் ஹீரோ பார்த்திங்கன்னா நல்லாவே தூங்கிட்டு இருக்கான். ஸோ இவன் வந்து வெஞ்சு அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது இவன் பார்த்திங்கன்னா எந்திரிச்சு பார்க்குறான். அவளை பார்க்கும்போதெல்லாம் அவளை கிஸ் பண்ண போன அந்த விஷயங்கள் தான் ஞாபகம் வந்துட்டுருக்கு. சொல்லு என்ன? இல்லை, சாப்பிட்றதுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் சாப்பாடெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ நீ வந்துரு அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போக, என்ன திடீர்னு இவளை பார்த்தா நம்மளுக்கு ஷையாக ஃபீல் ஆகுது, என்னத்தை பண்ணி தொலைஞ்சா அப்படின்ட்டே புலம்பிட்டு வந்துட்டுருக்கான். அங்கே பார்த்திங்கன்னா ஹீரோயின் நிறைய டிஷ்ஷெல்லாம் சமைச்சு வச்சுருக்கா. ஆமாம், இந்த பச்சை பச்சைன்னு இருக்கே அது என்னது? வெள்ளரிக்காய். சரி, அதுக்கு மேலே நம்ம கண்ணங்கரேன்னு இருக்கே அது என்ன அப்படின்னு? சாசுடா அப்படின்னு. அவங்க அண்ணா பார்த்தீங்கன்னா, அம்மா அவனெல்லாம் இக்னோர் பண்ணிடுறான், அவனெல்லாம் சரியான சைக்கோ அப்படின்னா எனக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரியே சொல்லிகிட்டு இருக்கா. அப்போது ஹீரோ அண்ணா பார்த்தீங்கன்னா, அடா இந்த டிஷ்ஷு ரொம்பவே சூப்பராக இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்படியா, இது என் தம்பிக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ட்டு. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, நீ ஏன் உன் தம்பியை ரொம்ப பணக்கார பையன் மாதிரி வளர்த்துட்ருக்க, அவன் ஆல்ரெடி நல்லா தான் இருக்கான், ஃபஸ்ட்டு நீ ஒன்றை பார்த்துக்க அப்படிங்கிறான். இவளுக்கா கோவம் வந்துடுது. நீயும் நல்ல பணக்கார பையனா, நல்லா சொகுசாக தானே இருக்க, அப்புறம் இதுக்கு என் தம்பியை மட்டும் சொல்கிற அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா கடக்கடன்னு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து போக, ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ இப்போ கோவப்பட்டு போனாளா, ஏன் கோவப்பட்ட அப்படின்னு தெரியலையே, ஏன் கோவப்பட்ட அப்படின்னு. சரி, நீ அவகிட்ட எவ்வளோ காசு வாங்கியிருக்க, ஏன்டா நீ திருப்பி கொடுக்க போறியா, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு கேட்குற அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான். இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தா சாதாரண கிளாஸ்மேட் மாதிரி எனக்கு தெரியவே இல்லையே, ஏதோ இருக்கு கண்டுபிடிப்போம் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் வைட்டையும் அவங்க அசிஸ்டண்ட்டையும் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா காரில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினை பார்க்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணுறாங்க, அதுவும் இவ்வளோ சீக்கிரமா அப்படின்னு. இது எல்லாத்தையுமே ஒயிட்டும் பார்த்துட்டு தான் இருக்கான். ஃபஸ்ட்டு வண்டி எடு, இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ ஹீரோ வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான், நேற்று நைட்டு நடந்த விஷயங்களுக்கு என்னை மன்னிச்சிரு, நான் தெரியாமல் தான் ஏதோ சொல்லிட்டேன். அதெல்லாம் விடுப்பா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் எவ்வளவோ கேட்டிருக்கேன், நீ நானும் ஃப்ரெண்ட்ஸு, ஸோ இந்த விஷயங்கள்லாம் போட்டு குழப்பக்கூடாது, ஓகேவா அப்படின்ற மாதிரி அவள் பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக எடுக்க, இவனு பார்த்திங்கன்னா அதுதான் ரொம்பவே நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்கான். இல்லையே, நம்மளுக்கு இவளை பார்க்கும்போது ஒரு மாதிரியில் ஃபீல் ஆகிட்டுருக்கு, எனக்கு ரொம்பவே அன்வாயிங்காக இருக்கே, எனக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி தனியாக புலம்பிகிட்டு இருக்கான். அதே சமயம் அந்த வயிட்டை காட்டுறாங்க. இவன் பார்த்திங்கன்னா கம்பெனியில் ஏதோ ஒரு பார்சலையே வெறுக்கி பார்த்துட்ருக்கான். சுற்றி எல்லோரும் கொஞ்சம் பயந்துட்டே தான் உட்காந்துட்ருக்காங்க. இந்த ஆர்டரை யார் ப்ளேஸ் பண்ணா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, நான் தான் சார் அப்படின்ட்டு. வேகமாக இவன் பார்த்தீங்கன்னா இவனை ஃபயர் பண்ணிடுங்க அப்படின்ட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். உங்களுக்கா ஒன்றும் புரியல, இவன் வந்து கதறான். இதுக்கப்புறம் ஹீரோயின் ரெண்டு பேரும் காலேஜுக்குள்ளே வந்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய போஸ்டர் ஒன்று ஒட்டியிருக்காங்க. அதில் டேவிட் பால் அப்படின்றவரோட ஆர்ட் எக்ஸிபிஷன் ஒன்று நடக்க போதாமா. ஸோ அதை பார்த்து இவன் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், எனக்குலாம் இது அசல்ட்டான விஷயம், உனக்கு வேணும்னா சொல்லு, நான் வேணா டிக்கெட் வாங்கித்தரேன் அப்படின்னு. ஓ, அவ்வளோ பெரிய ஆளா நீனு, அப்போனா நீயே என்கிட்ட வாங்கின காசை கொடுக்க மாட்டேற அப்படின்ட்டு அசிங்கப்படுத்திகிட்டு இருக்கா. இவனா, இங்கே பாரு, சும்மா என்னை அசிங்கப்படுத்தாத, நான் அந்த டிக்கெட்டோடு வரேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். இதுக்கப்புறம் க்ரஷ் பண்ண காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒயிட்டை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். அவனுமே ரொம்பவே வார்மாக தான் வெல்கம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றது இப்போதைக்கு தெரியல, போக பார்க்கலாம். அதே சமயம் ரூம்மேட்ஸ் ரெண்டு பேர்த்தையும் காட்டுறாங்க. இதுங்க ரெண்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ரூமை சுற்றி பார்க்குதுங்க. நம்ம ரூமை பார்க்கும்போது கொஞ்சம் வியர்டாகவே ஃபீல் ஆகிட்டுருக்கு, ஏதாவது உள்ளே வந்துட்டு போகுதோ, அதனால நம்ம ஒரு கேமராவை சேஃப்டிக்கு வைப்போம், இதில் ஏதாவது பதிவாகுதான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு கேமராவை பார்த்தீங்கன்னா அங்கே ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. திரும்பவும் அந்த க்ரஷ் பண்ண காட்டுறாங்க. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், அவளை இந்த ரூமில் லாக் பண்ணி வைக்க தானே சொன்னேன், எதுக்காக நீ அவளை வெளியே விட்ட, அதனால் என்னோடய பொசிஷனே போயிடுச்சு தெரியுமா, எனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே அவளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு. அதுக்கு இவன் பார்த்தீங்கன்னா வில்லத்தனமாக சொல்லிகிட்டு இருக்கான்.
ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் கிடச்சிருக்கு அப்படின்னா அதுதான் அவங்களுக்கான ட்ராப்பு அப்படின்னு. இவளுக்கு ஒன்றும் புரியல. இவன் ஏன் இப்படி பேசுகிறான் அப்படின்ற விஷயங்களும் புரியல. இதுக்கப்புறம் ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரூம்குள்ளே வந்துட்டு இருக்கா. அவளோட பேக்கில் பார்த்தீங்கன்னா 2 டிக்கெட் இருக்குது. அந்த எக்ஸிபிஷன் இருக்குல்ல, அதுக்கான டிக்கெட்டு. அதை பார்க்கும்போது இவளுக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஹீரோ வந்து சொல்லியிருந்திருப்பான்ல, கண்டிப்பாக அந்த டிக்கெட்ஸை நான் வாங்குவேன் அப்படின்னு. அப்போ இவன் நம்மளுக்காக தான் வாங்கியிருக்கானா அப்படின்ட்டு இவளுக்குள்ள ஒரு அல்ப சந்தோஷம். இதை பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி பொண்ணு பார்த்துறா. நீ என்ன டிக்கெட்லாம் வச்சுருக்க அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே நைஸாக அதை பதுக்கிட்டு கேட்டுட்ருக்கா. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, என் ஃப்ரெண்டுக்கு நடந்துச்சு, அதை நான் கிளாரிஃபை பண்ணிக்கவா அப்படின்னு. கேளு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதாவது ஒரு பையனை வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டுக்கு சுத்தமாக பிடிக்காதுன்றதை விட அந்த பையன் வந்து இவளை ரொம்பவே டார்ச்சர் பண்ணுவான், ரொம்பவே வந்துட்டு அன்னாயிங்காக ஃபீல்லாம் பண்ண வைப்பான். ஆனால் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நல்ல விதமாக நடந்துக்கிறான், நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறான். அப்போனா என்ன அர்த்தமாக இருக்கும் அப்படின்னு. இதுக்கு 2 விஷயமாக தான் இருக்கும். ஒன்று, அந்த பொண்ணுக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கும். இல்லை அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அப்படி இல்லைன்னா அந்த பையன் வந்து கொஞ்சம் மென்டலி பாதிக்கப்பட்டவனாக இருப்பான் அப்படின்னு. அப்படியே சொல்கிற? ஆமாப்பா, உனக்கு தெரியாது, யாரை ஒருத்தவங்களை சும்மா திட்டிகிட்டே இருந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கோமோ அவங்கள தான் அந்த பையனுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது வந்து ஒரு நோய் அப்படின்னு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அதை நம்பிடுறா. அப்படியா சொல்கிற அப்படின்னு லைப்ரரியில் போய் இதுக்கான புக்ஸ் எல்லாத்தையுமே தேடி பார்த்துட்ருக்கா. இதுக்கப்புறம் பாய்ஸோட ரூமை தான் காட்டுறாங்க. அங்கே பசங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கானுங்க. அந்த நேரம் இந்த ரகட் கேர்ள் பார்த்தீங்கன்னா, நான் உள்ளே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லாமே உள்ளே வந்துட்டுருக்கான். அந்த காமெடி பீஸ் இருக்கான்ல, அவன் வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல். ஸோ அவன்லாம் கீழே விழுந்து வாரி எந்திரிச்சிட்டு இருக்கான். ஏம்மா பொண்ணு, நீலாம் சொல்லிட்டு வர மாட்டியா, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. கொஞ்சம் நேரம் வாய முடுறா, நான் இங்கே வந்து மெசேஞ்சராக வந்திருக்கேன், என்ன அமுச்சு விட்டதே ஹீரோயின் தான். ஸோ இந்த கிஃப்ட்டை நீ வச்சுக்க அப்படின்னு ஹீரோவோட கையில் கொடுத்துட்டு சில விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கா. நான் எதிர்பார்க்கல உனக்கு இந்த மாதிரி நோய் இருக்கும் அப்படின்ட்டு. அதனால் இதுக்கு முன்னாடி நீ எனக்கு என்ன விஷயங்கள் பண்ணியோ அது எல்லாத்தையுமே நான் மறந்துடுறேன். இப்போதைக்கு நீயும் நானும் வந்துட்டு ஒரு கிளாஸ்மேட்டு, நல்ல ஃப்ரெண்ட்ஸு, உனக்கு என்ன ஆனாலும் சரி உன் பக்கத்தில் நான் நிற்பேன், இப்படிக்கு ஹீரோயின் ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோக்கு ஒரு மண்ணும் புரியல. நீ என்ன தான் சொல்லிகிட்டு இருக்க, நீ சைனீஸில் தான் பேசுறியா அப்படின்னு. ஏண்டா இப்போ நான் காட்டுக்கத்தா கத்துனேனே, வேறு கிணத்துலடா கத்திட்டு இருந்தேன், யாராச்சும் இவனுக்கு புரிய வைங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. சரி அந்த கிஃப்ட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு ஆர்வமாக ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு இருக்குது, அந்த நோயை பற்றின புக்கு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை எடுத்து ஓப்பன் பண்ணுறான். அவனுக்கு ஒரு மண்ணும் புரியல. அதில் ஒரு சின்ன நோட்டில் எழுதி வச்சுருக்கா, நீ வந்து என்ன ஒரு உண்மையான ஃப்ரெண்டுன்னு நம்புன அப்படின்னா கரெக்டாக 3 மணிக்கு இந்த இடத்துக்கு வா அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்கா. அதாவது அந்த எக்ஸிபிஷனுக்கு தான். ஃப்ரெண்டுக்காரனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க என்ன சொன்னாங்க, எதுக்கு இந்த புக்கு அப்படின்ற விஷயங்கள் எதுவுமே புரியலை. இங்கே பாரு, நீ தானே மெசஞ்சராக வந்த, ஒழுங்கு மரியாதையாக என்ன சொல்ல வந்த அப்படின்றத தெளிவாக டைரெக்டாக சொல்ல அப்படின்னு. இந்த ஹீரோயினோட தம்பி இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான். அதை நான் சொல்கிறேன். அதாவது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை போட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறான். ஆனால் அந்த பொண்ணை பிடிச்சனால தான் இந்த டார்ச்சர்லாம் பண்ணிகிட்ருக்கான். இதுதான் ஒரு வகையான நோய் அப்படின்றத இவன் மென்ஷன் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு. அப்போது ஹீரோயினுக்கு ஒன்று பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி காமெடி போய் சொல்லும்போது, ஹீரோயின்லாம் அந்த மாதிரி ஆள் கிடையாது அப்படின்ட்டு எல்லாத்தையுமே ஓரளவுக்கு முடிச்சு விட்டுறான். இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் யோசிச்சுட்டே இருக்கான். இவன் ஏன் இந்த மாதிரி சொல்லி அமுச்சு விட்ருக்கா? ஒருவேளை அவளுக்கு நம்மளை பிடிச்சிருக்குமோ, இல்லை நமக்கு தான் அவளை பிடிச்சிருக்கா? இல்லையே, ஒன்றுமே பிடிப்பட மாட்டுதே அப்படின்ட்டு இவங்க 2 பேத்துக்குள்ளே நடந்திருக்கும்ல, அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து தனியாக சிரிச்சுட்டு இருக்கான். இல்லை அவள் கூப்பிட்டானா நம்ம அந்த இடத்துக்கு போகணுமா, அதெல்லாம் போகக்கூடாது, இல்லை நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு நைட்டு ஃபுல்லாக அப்படியே புலம்பிகிட்டே தான் இருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸிபிஷனோட வாசலில் தான் நின்றுட்டுருக்கான். ஹீரோயினுமே வந்துடுறா. வந்துட்டியா, நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போகலாமா அப்படின்ட்டு. சரி எவ்வளவு காசாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் என்ன நினச்சிக்கிறா, அந்த புக்கு ஒன்று சென்ட் பண்ணியிருந்திருப்பாள்ல, அதோட ப்ரைஸாக தான் கேட்குறான் போல் அப்படின்ட்டு. அது 30 யான் வந்தது அப்படின்னு. என்ன சொல்கிற, 30 யான் கொடுத்து அதை வாங்கினியா அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட்டுன்னு நினச்சிக்கிறான். அப்படி பார்த்தா ஹீரோ அந்த டிக்கெட்டை வைக்கல. அப்போ வேறு யார் வச்சா அப்படின்ற விஷயங்களும் இப்போதைக்கு தெரியல. இதுக்கப்புறம் 2 பேரும் உள்ளே போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே செக் பண்ணிவிட்டு அந்த டிக்கெட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி உள்ளே அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க. கரெக்டாக ஹீரோயினுமே 2 டிக்கெட்ஸை கொண்டு போய் கொடுக்க, அது பார்த்திங்கன்னா கீன்னு சத்தம் போடுது. இவங்க 2 பேத்துக்கும் ஒன்றும் புரியல. ஸோ அந்த டிக்கெட்டை பார்த்திங்கன்னா உள்ளே போய் செக் பண்ண சொல்கிறாங்க. அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் 2 பேரும் எங்களை ஃபாலோ பண்ணி வாங்க அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்கானுங்க.
ஸோ இவங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஒன்றும் புரியல. என்னாச்சு, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு. இந்த டிக்கெட்ஸ் உங்களுக்கு எங்கேருந்து கிடச்சிச்சு அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஏன் என்னாச்சு, அதில் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இது வந்து விஐபி டிக்கெட்ஸு, இது வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா முழிக்கிறானுங்க. என்னது மிஸ் ஆன டிக்கெட்டா, இது எப்படி உனக்கு கிடச்சிச்சு, நீ எதுக்குடா என்கிட்ட கொடுத்த அப்படின்னு. 2 பேத்துக்குமே புரியல. ஏய் நீ தானே கொடுத்த அப்படின்னு, ஏய் நீ தானே என்னை இன்வைட் பண்ண அப்படின்ட்டு 2 அடிச்சுக்கிட்டு நார்துகளா. அந்த செக்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, எப்பா சும்மா கத்திட்டு இருக்காதீங்க, என்ன ஒருத்தவங்க தூக்கி பழிய போட்டுட்ருக்கீங்களா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தானே திருடுனீங்க அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இல்லவே இல்லை, இவன் தான் அந்த டிக்கெட்டை கொண்டு வந்து என் பேக்கில் வச்சான் அப்படின்ட்டு இவ சொல்ல, நீ தானடி என்னை இன்வைட் பண்ண, நான் 7 தானடி உள்ளே உட்காந்துருந்தேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல. ஸோ 2 பேத்தையும் இவங்களால சமாளிக்க முடியல. நீங்கள் 2 பேரும் ஸ்டூடெண்ட்ஸ் தானே, ஸோ உங்கள் காலேஜிலேருந்து ஆள் வந்து உங்களை கூப்பிட்டு போனால் தான் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கடைசியாக அந்த டேரக்டர் ஃபூ இருக்கார்ல, அவர் தான் இங்கே 2 பேத்தையுமே கூட்டிகிட்டு வந்துட்டுருப்பார் போல். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா, திரும்பவும் நீயா அப்படின்ட்டு கத்திட்டு இருக்காங்க. சொல்லு, எதுக்கு அந்த டிக்கெட்டை போய் திருடி தொலைச்சிங்க, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. சார் நான் ஒன்றும் திருடல சார், இவன் தான் சார் என்னோடய பேக்கில் வச்சான் அப்படின்னு. சார் சத்தியமாக நான் திருடவும் இல்லை, இவரோட பேக்கில் வைக்கவும் இல்லை, இவ தான் என்னை இன்வைட் பண்ணா அப்படின்ட்டு 2ம் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு நார. அவருக்கே கடுப்பாயிருது. அப்போ நீங்கள் யார் பண்ணீங்கன்னு ஒத்துக்க மாட்டீங்க, அப்போ நீங்கள் 2 பேருமே சேர்ந்து பனிஷ்மெண்ட் வாங்கிக்கோங்க, ஏன்னா யாரோ ஒரு ஆள் தான் திருடி இருக்கீங்க. இல்லை நான் திருடாமல் நான் எதுக்காக பனிஷ்மெண்ட்லாம் வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும்போது, இவருக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பின் உச்சத்துக்கே போயிடுறாரு. சரிடா, நீங்கள் யாருமே ஒத்துக்க மாட்டீங்கல்ல, 2 பேத்தையுமே நான் டிஸ்மிஸ் பண்ணி தொலைகிறேன், 2 பேருமே போய் தொலைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குறா. சரி சார், இதை ஃபுல்லாத்தையுமே நானே ஏற்றுக்கிறேன், நீங்கள் என்னையே பனிஷ்மெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவள் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு வந்துட்டுருக்கா. ஹீரோக்கெலாம் செம்ம கடுப்பாயிடுது. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா ஓடி வந்து கையை பிடிச்சி இழுத்துட்ருக்கான். எங்கே பாரு, நீ அந்த டிக்கெட்ஸை திருடவே இல்லை, அப்புறம் எதுக்காக நீ வந்து இந்த பழியை வாங்கிக்கிற அப்படின்னு. அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து டிஸ்மிஸ் ஆகி போயிடலாமா, நான் ஒன்றும் அந்த டிக்கெட்ஸை திருடலை, இருந்தாலும் என்ன பண்ணுறது, நான் தானே ஒன்று அந்த எக்ஸிபிஷனுக்கு கூப்பிட்டு போனேன், அப்போ என்னால் நீ மாட்டினா நல்லா இருக்குமா, இருக்காதுல்ல. ஸோ எதாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போக, மறுநாள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேப்பரில் எழுதி போஸ்டர் மாதிரி ஒட்டிடுறானுங்க. இந்த மாதிரி ஹீரோயின் வந்து டிக்கெட்ஸ் எல்லாத்தையுமே திருடிட்டா வச்சுட்டா அப்படின்னு. ஸோ இதை பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே, அப்போ அவள் ஒரு திருடியா, அவகிட்ட இதுக்கப்புறம் நம்ம எந்த பொருளுமே ஆர்டர் பண்ணக்கூடாதுப்பா. அந்த இடத்துல தான் ஹீரோவும் அந்த க்ரஷ் பொண்ணுமே நின்று இதை பார்த்துட்டு இருக்காங்களா. வேகமாக ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா, அவன் உன்னோட ரூம்மேட் தானே, உன்னோட பொருள் ஏதாவது அவள் திருடியிருக்காளா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இவ பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறா. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிடுது. ஸோ அவன் அங்கேருந்து போக, இந்த மேடம் பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கத்துலேயே வந்துட்டுருக்கு. நம்ம நாளைக்கு வந்துட்டு ஒன்றா பெயிண்டிங்லாம் பண்ணலாமா, வெளியே போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே வந்துட்டுருக்கா. ஹீரோக்கு செம்ம கடுப்பில் தான் வந்துட்டுருக்கான். அந்த நேரம் ஃப்ரெண்டுக்காரர் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா நேராக வந்து, இங்கே பாரு, ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எவ்வளோ நம்பினா தெரியுமா, ஆனால் நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா, என்ன பேசிகிட்டு இருக்க, என்கிட்ட வந்து ஏன் இதெல்லாம் சொல்கிற அப்படின்னு. எனக்கு நல்லாவே தெரியும், அந்த விஐபி டிக்கெட்ஸை அவ்வளோ சீக்கிரம் யாருனாலையுமே வாங்க முடியாது, இதை நீ தானே பண்ண அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா, எங்கே பாரு, தேவையில்லாமல் ஒருத்தவங்க மேலே பழி போடாத, அவங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா, இருந்தால் வந்து பேசு அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா, எவிடன்ஸ் தானே கேட்குறேன், நான் அதை கொண்டு வரேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போக, அதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூமுக்குள்ளே தான் வந்துட்டுருக்கா. ஒருத்தனும் ஒரு சேரை கூட விடவே மாட்டானுங்க. இவ வரதை பார்த்தோன்னா ஒருத்தவன் என்னென்னா காலை வச்சு சீட்டை இழுக்கிறான், இன்னொருத்தி பார்த்தீங்கன்னா பேக்கை வச்சு போடுறா, இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அப்படியே ஒழிச்சு வைக்கிறானுங்க. என்னமோ இவ வந்துட்டு அப்படியே திருடிட்டு இங்கேருந்து ஓடுற மாதிரி ரொம்பவே ஓவராக தான் பண்ணுறானுங்க. ஹீரோனை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அப்படியே உள்ளே வந்துட்டு இருக்கும்போது ரகட் கேர்ள் இருக்கால்ல, அவள் பார்த்தீங்கன்னா, இங்கே சீட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கா. அப்போ அந்த காமெடி பீஸை அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக்கில் போட்டு பூட்டி அப்படியே பத்திரமா வச்சுட்ருப்பானாக்கா. இதை ரகட் கேர்ள் பார்க்குறோம், அவளுக்கு செம்ம கடுப்பாயிருது. ஒழுங்காக இங்கேருந்து ஓடி போயிரு அப்படின்ட்டு திட்டிகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் வெயிட்டை காட்டுறாங்க. இவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஸர் இருக்கார்ல, அவர் ஹீரோயினோட பெயிண்டிங்ஸை அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. ஸோ அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இவன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், இந்த பெயிண்டிங்கோட ஓனரை என்னை வந்து மீட் பண்ண சொல்லு அப்படின்ட்டு. ஸோ அதே சமயம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் அந்த ப்ராஜெக்டோட ஃபஸ்ட்டு டே போல். ஸோ ரொம்ப ஹாப்பியாக உள்ளே வந்துட்டுருக்கா. உள்ளே இருக்கிற எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, இவ எதுக்கு இங்கே வரா அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கூப்பிட்டுட்ருக்கா, என்ன
என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவ பார்த்திங்கன்னா அப்படியே அமைதியாக சொல்லிகிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நீ ஃபுட்டெல்லாம் போயிட்டு டெலிவரி பண்ண வேணாம், ஏன்னா ஆர்டர்ஸ் எல்லாம் ரொம்பவே கம்மியாக தான் வந்துட்டுருக்கு அப்படின்னு. சரி, வேறு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவளும் பார்த்திங்கன்னா ஒன்றுமே சொல்லாமல் உட்காந்துட்ருக்கா. அப்போ ப்ரொஃபஸர் பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்காங்க. அதாவது இவர் வேறு ஒரு ஸ்டாஃபு போல். ரொம்பவே மூஞ்சி புன்னகையில் தான் இருக்குது. ஹீரோயினை பார்த்தோன்னே இவருக்கு என்ன வந்துச்சுன்னு தெரில, அப்படியே சுருங்கிடுது. நீ இங்கே என்னம்மா பண்ணுற அப்படின்னு. இன்றைக்கி தானே சார் ஃபஸ்ட்டு டே, ஸோ அதனால தான் நான் வந்தேன். உனக்கு நியூஸ் எதுவும் வரலையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவளுக்கும் ஒன்றும் புரியல, ஹீரோக்குமே ஒன்றும் புரியல. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த க்ரஷ் பொண்ணு இருக்கால, அவள் வேகமாக ஓடி வந்துட்டுருக்கா. சாரி சார், என்னை மன்னிச்சிருங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு. வேகமாக அந்த ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவ தான் க்ரஷ் பொண்ணு, இவ வந்துட்டு ஒருத்தவங்களை ரீப்ளேஸ் பண்ணி தான் இங்கே வந்திருக்கா அப்படின்னு. ஸோ ஹீரோயினுக்கே புரிஞ்சிருது, நம்மளை ரீப்ளேஸ் பண்ணி தான் இவளை வச்சுருக்கானுங்க அப்படின்ட்டு. ரொம்பவே சோகமாக வெளியே வந்துட்டுருக்கா. ஹீரோக்குமே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ வெளியே வந்துட்டு இவளுக்கு பார்த்திங்கன்னா அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியல. இல்லை, ஓகே தான், எல்லாமே சரியாயிரும், எல்லா விஷயங்களுமே ஒரு நாள் மாறிடும் அப்படின்ட்டு இவ பார்த்திங்கன்னா அங்கேருந்து போகிறா. பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவளோட பிளேஸ் இருக்கும்ல, அங்கே தான் அப்படியே சோகமாக நின்றுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவங்க தம்பி வந்து வாட்டர் பாட்டிலாம் கொடுத்துட்ருக்கா. ஸோ இவ பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே அவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் தன்னோட தம்பிக்கிட்ட சிரித்து சிரித்து பேசிகிட்ருக்கா. நீ ஓகே தானக்கா அப்படின்னு. ஏன்டா அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்க, நான்லாம் வேலை பார்த்தேன்னா என் மண்டைக்குள்ளே எதுவுமே இருக்காது அப்படின்னு. அப்புறம் ஹீரோ வந்து எனக்கு தெரியும், ஹீரோ இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான், நீ அவனை நம்புறியா? அவன் கொஞ்சம் பைத்தியம் தான்டா, லூஸ் மாதிரி பேசுவான். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவன் கண்டிப்பாக பண்ண மாட்டான். அப்படியே பண்ணிட்டான் அப்படின்னா அவன் வாயிலேருந்தே சொல்லிடுவான். ஸோ அவன் இதை பண்ணியிருக்க மாட்டான், வேறு யார் பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இங்கே பாரு, இந்த விஷயங்கள் எதையுமே மண்டையில் போட்டுக்காத, நான் எல்லாத்தையுமே தனியாக ஹேண்டில் பண்ணிப்பேன். ஸோ நீ படிக்கிறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ண அப்படின்ட்டு. அந்த நேரம் இவளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கால் வருது. ஸோ வெயிட்டு அவங்ககிட்ட இருந்து தான் வந்திருக்கும் போல். நேராக அவங்க ஆஃபீஸில் தான் உட்காந்துட்ருக்கா. அப்போ சில மெமரிஸ் எல்லாம் வருது. இவன் வந்து அந்த கதவை எல்லாத்தையுமே தட்டியிருப்பா, ஒயிட்டு மேலே போய் விழுந்திருப்பாள், அந்த விஷயங்கள் எல்லாமே. அந்த ஒயிட்டோட அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாஸ்க்கை தள்ளி விடுறான். இவளும் ஓப்பன் பண்ணி பார்க்க உள்ளுக்குள்ளே அவள் வரைஞ்ச அந்த பெயிண்டிங் தான் இருக்கு. நீங்கள் இங்கே வந்ததுக்கான காரணம் இருக்குது, அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இவளும் என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறா. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.